அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கேதுவின் சூட்சும பலன்கள். இதை பற்றி தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போகிறோம். லக்னத்தை வைத்து பலன் எடுக்க தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. ஒவ்வொரு கிரகத்தையும் பயன்படுத்தி பலன் எடுக்க தெரியணும். ஒரு கிரகம் எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறது, எந்த கிரகத்தை பார்க்கிறது, எந்த கிரகத்துடன் பரிவர்த்தனையில் இருக்கிறது, அந்த கிரகம் எந்த ராசியில் இருக்கிறது, அந்த கிரகத்திற்கு எந்த பாவம் தொடர்பு உண்டு, அந்த கிரகம் அது லக்னத்திற்கு எத்தனையாவது பாவத்தில் உள்ளது, இப்படி பல ஆங்கிள் அந்த கிரகத்தை நம்ம திங்க் பண்ணணும். அப்போதான் நம்ம ஈஸியாக பலன் எடுத்து சொல்ல முடியும். இதை கண்டுபிடிக்க எனக்கு ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். வீடியோக்குள்ளே போவதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் குட்டி பிரேக் பார்த்து விட்டு செல்வோம். ஓகே, குட். நான் கிளைண்ட் கிட்ட சொன்ன விஷயந்தான் பிடிஎஃப் ஃபைல ரெடி பண்ணுவேன். பிடிஎஃப் ஃபைல இருக்கின்ற விஷயந்தான் வீடியோவில் ரெடி பண்ணுவேன். வீடியோவில் இருக்கின்ற விஷயந்தான் நான் அடுத்தடுத்து பகுதியாக ரிலீஸ் பண்ணுவேன். நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட புத்தகத்திலையும் இருக்காது. நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட இன்ஸ்டியூட்லையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் எந்த ஜோதிட சிறப்பு வகுப்புலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்லிக் கொடுக்கும் சப்ஜெக்ட் என்னுடைய பிடிஎஃப் ஃபைல் மூலமாகவும் மற்றும் என்னுடைய சேனல் மூலமாகவும் மட்டும்தான் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, குட். என்னிடம் அனைத்து ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல் வாங்கின அனைத்து ஜோதிட நண்பர்கள் அனைவரும் மீண்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோக்கு உண்டான தலைப்பு, அதாவது கேதுவின் சூட்சும பலன்கள், நான் பிடிஎஃப் ஃபைலில் தனியாக எடுத்து வைத்துள்ளேன். இந்த வீடியோவில் காட்டப்படும் சப்ஜெக்ட் ஜஸ்ட் சாம்பிள் தாங்க. மெயின் சப்ஜெக்ட் பிடிஎஃப் ஃபைலில் தனியாக எடுத்து வைத்துள்ளேன். இந்த சப்ஜெக்டுக்கு உண்டான பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு முற்றிலும் இலவசமாக அதை வாங்கிக் கொள்ளவும். இந்த பிடிஎஃப் ஃபைல் மாதிரி நிறைய பிடிஎஃப் ஃபைல் நான் தனியாக எடுத்து வைத்துள்ளேன். நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் கவனத்திற்கு கண்டிப்பாக கொண்டு வருவேன். அந்த பிடிஎஃப் ஃபைலும் முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னிடம் அனைத்து ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல் வாங்கினவங்க மட்டும் என்னை மீண்டும் தொடர்பு கொள்ளவும். இதுவரைக்கும் என்னிடம் பிடிஎஃப் ஃபைல் வாங்காதவங்க கண்டிப்பாக பிடிஎஃப் ஃபைல் வாங்கின பிறகு என்னை தொடர்பு கொள்ளவும். ஓகே, குட். வாங்க இன்றைய வீடியோ தலைப்புக்குள் செல்வோம். கேதுவின் சூட்சும பலன்கள் வாங்க பார்ப்போம். ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 11 கேது சுயசாரத்தில் இருந்து சனி பார்ப்பதால் ஜாதகர் பெயரில் இதுவரை எந்த சொத்தும் இல்லை. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடாது என்ற அனுபவம் நிச்சயம் ஜாதகருக்கு உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. தாம்பத்திய ஸ்தானத்தில் இருக்கும் கேது நிற்பது சுயசாரம். சனியின் பார்வை கேதுக்கு உண்டு. அதனால் ஜாதகர் மனைவியிடம் மன மகிழ்ச்சியுடன் தாம்பத்திய சுகம் ஈடுபட முடியாது. அது குரு வீடாக இருப்பதால் அதிகபட்சம் 3 நிமிடத்திற்கு மேல் தாம்பத்தியம் நடக்காது. அதனால் ஜாதகருக்கு தாம்பத்திய சுகம் கடுமையாக பாதிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 6 கேது இருந்து சனியின் பார்வை கேதுக்கு இருப்பதால், அது காற்று ராசி தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு வம்பு வழக்கு பிரச்சனை வரும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸு பிரச்சனையும் வரும். ஜாதகர் வேலை செய்யும் இடத்தில் கூட பிரச்சனையும் வரும். மேலும் கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் சேர்ந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னத்தில் கேது இருந்து சனியின் பார்வை கேதுக்கு இருப்பதால் ஜாதகருடைய பிரச்சனை ஜாதகரால் தீர்க்க முடியாது. ஜாதகருக்கு ஆலோசனை கொடுக்க நல்ல மனிதர் ஜாதகருக்கு கிடைக்காது. மேலும்
ஏழில் 7ஆம் அதிபதியுடன் ராகு இருப்பதால் மனைவி ரொம்ப பிடிவாதக்காரி. சனியின் பார்வை கால புருஷனுக்கு 4ஆம் இடமும் உண்டு, லக்னத்திற்கு 4ஆம் இடமும் உண்டு. அதனால் மனைவியுடைய பிடிவாதம் தாயாருக்கு பிடிக்காது என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் 3இல் கேது இருந்து சனி பார்ப்பதால் ஜாதகருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஒற்றுமை இருக்காது, எந்த பேச்சுவார்த்தையும் இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரர் ஜாதகர் பெயரில் ஒரு லெட்டர் வந்தாலும் கூட அதை ஜாதகர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க மாட்டார். மேலும் பக்கத்து வீட்டுக்காரர் ஜாதகரை பார்த்து விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் என்ற வாழ்த்து கூட சொல்ல மாட்டார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2இல் கேது சுயசாரத்தில் இருந்து சனியின் பார்வை இருப்பதால் ஜாதகர் கையில் பணம் தங்காது, குடும்பத்திலும் பணம் தங்காது. ஜாதகருடைய பேச்சு ரொம்ப கடினமாக இருக்கும். மேலும் ஜாதகருக்கு ஆரம்ப கல்வியில் நிச்சயமாக தடை ஏற்படும். ஜாதகருக்கு நடக்க வேண்டிய சுபகாரியம் தாமதம் ஏற்படும். லக்னத்திற்கு முன்பின் பாவ கிரகங்கள் இருப்பதால், இது லக்னம் நீர் ராசியில் இருப்பதால் ஜாதகருடைய டேலண்ட் எளிதில் வெளியே தெரியாது. ஜாதகருடைய டேலண்ட் வெளி உலகத்திற்கு தெரியாது என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 10இல் கேது இருந்து சனி பார்வை இருப்பதால் ஜாதகருக்கும் மாமியாருக்கும் ஒற்றுமை இருக்காது. ஜாதகரால் மாமியார் கஷ்டப்படுவாங்க, ஜாதகரால் மாமியாருக்கு மன நிம்மதி இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 4இல் கேது இருந்து சனி பார்வை இருப்பதால் ஜாதகருடைய சொந்தக்காரங்க முன் வந்து ஜாதகருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. ஜாதகருடைய தாயார் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாங்க. ஜாதகர் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது. அடிக்கடி ஜாதகருடைய வாகனம் ரிப்பேர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 12இல் கேது நிற்பது சுயசாரம். சனியின் பார்வை கேதுக்கு உண்டு, அதனால் ஜாதகருக்கு ஆண்மை குறைவு உண்டு. இரவில் சரியாக தூக்கம் வராது. அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலை எதுவோ அதை முதலில் சிந்தித்து டைம் டேபிள் மாதிரி மனதில் தயார் செய்த பிறகுதான் ஜாதகர் தூங்குவார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லாபஸ்தானத்தில் இருக்கும் கேது நிற்பது சுயசாரம். சனியும் மாந்தியும் சேர்க்கை பெற்று சனியின் பார்வை கேதுக்கு இருப்பதால் ஜாதகருடைய மொத்த சொத்து அல்லது இதுவரை சேர்த்து வைத்த சொத்து ஒரு நாள் முழுசா இழந்து விடுவார்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பெண் ஜாதகத்தில் 4, 9 அதிபதிகள் சஷ்டாஷ்டகமாக இருந்து ராகு கேது அச்சுவில் பிரிவதால் ஜாதகிக்கு அப்பா அம்மா வளர்ப்பு சரியில்லை என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கால புருஷனுக்கு 6ஆம் அதிபதியும் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்று கேதுவுடன் 6இல் இருப்பதால், மேலும் அது ஸ்திர ராசியாக இருப்பதால் ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் கடன் உண்டு. ஆனால் அந்த ராசி திரிசூன்யம் அடைவதால் ஜாதகருக்கு கடன் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. செவ்வாய் வீட்டில் கேதுவும் மற்றொரு செவ்வாய் வீட்டில் மாந்தி இருந்து கேது சுயசாரத்தில் இருப்பதால் ஜாதகர் பெயரில் இதுவரை எந்த சொத்தும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சூரியனுக்கு செவ்வாய், சனி, கேது தொடர்பு இருப்பதால் தந்தையுடைய குடும்பத்தில் இருந்து தந்தைக்கு எந்த நன்மையும் இல்லை.
தந்தையுடைய குடும்பத்திலிருந்து தந்தைக்கு எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும். தந்தை உடன்பிறப்புக்கு உதவி செய்தாலும் அந்த உடன்பிறப்பு தந்தை மேல் பாசம் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சூரியன் சந்திரன் சஷ்டாஷ்டகம். இதில் பிரிவினைக்குண்டான காரக கிரகம் கேதுவும் உண்டு. இதில் சூரியன் பரிவர்த்தனைக்கு பின் ராகு கேது அச்சுவில் பிரிவதால் மேலும் அங்கேயும் சூரியன் சந்திரன் சஷ்டாஷ்டகம் ஏற்படுவதால் நிச்சயமாக தாய் தந்தை பிரிந்து விடுவார்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பாதகஸ்தானத்தில் இருக்கும் கேதுக்கு முன்பின் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் இருப்பதால் கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். ஆனால் அந்த ராசி திரிசூன்யம் அடைவதால் கணவன் மனைவிக்குள் பிரிவினை வராது. கணவன் மனைவிக்குள் அதிக ஒற்றுமை ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 11இல் இருக்கும் கேதுக்கு லக்னாதிபதி செவ்வாய் பார்வையும் சனியின் பார்வையும் இருப்பதால் ஜாதகருக்கு மூத்த சகோதரருக்கும் ஒற்றுமை இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 11இல் இருக்கும் சனியின் பார்வை லக்னத்தில் இருக்கும் லக்னாதிபதிக்கும் கேதுக்கும் தொடர்புண்டு. அதனால் மூத்த சகோதரம் ஜாதகர்கிட்ட பிரச்சனை பண்ணுவார். மூத்த சகோதரர் மூலமாக ஜாதகர் கஷ்டப்படுவார். மேலும் மூத்த சகோதரர் மூலமாக ஜாதகருக்கு அவமானமும் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் 5இல் கேது சுயசாரத்தில் இருந்து சனியின் பார்வை இருப்பதால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் 8இல் கேது சுயசாரத்தில் இருந்து சனியின் பார்வை இருப்பதால் ஜாதகருக்கு ஆண்மை குறைவு உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ எப்படிங்க இருக்கு? நல்லா இருந்ததா? ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.